அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலும் இன்றைய தாயகத்தில் நடைபெறுகின்ற இந்த இயற்கை அனர்த்தம் பற்றிய விடயங்களைத்தான் நாங்கள் முன்கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இலக்கு மின்னிதழிலும் ILC வானொலியிலும் தாயத்திலே நடைபெறுகின்ற இந்த இயற்கை அனர்த்தம் பற்றிய விடயங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பிலிருந்து எங்களுடன் இணைந்திருப்பவர் திருமிகு சபாரத்னம் சிவயோகநாதன் அவர்கள். வணக்கம் சீலன். வணக்கம் ஸ்டீவனா. வணக்கம். வணக்கம். தற்பொழுது தாயத்தில் இந்த டித்வா புயல் அதில் ஏற்படுத்தப்பட்ட பல பாதிப்புகள் இங்கே இருக்கின்றன. அந்த பாதிப்புகள் சம்பந்தமாக இந்த தனியாக புயல் மட்டுமன்றல்ல, கனத்த மழை, மண் சரிவு போன்ற 3 பெரும் பாதிப்புகள் இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மக்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் முக்கியமாக மலையகம் பெருமளவிலே பாதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அறிந்த வகையிலே மக்கள் இடம்பெயர்ந்து பொது இடங்களிலே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக முக்கியமாக மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் என்ன மாதிரியான இந்த பங்களிப்புகள் நடைபெறுற, என்ன மாதிரியான மக்களுக்கு உதவிகள் சென்றடைகின்றன, என்ன மாதிரியான பாதிப்புகள், வீடுகள் சேதமடைந்துள்ளதா என்பது பற்றியும் நீங்கள் எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தாருங்கள். நிச்சயமாக டிட்வா புயலானது மிகவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி சென்றிருக்கின்றது. முன்பு நான் நினைக்கிறேன் 1978ஆம் ஆண்டு ஒரு சூறாவளி வந்தது. அந்த சூறாவளி நேரத்துல நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த நேரம் அது ஒரு குறிப்பிட்ட, நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறையையும் லேசாக தாக்கிவிட்டு சென்றது. ஆனால் அதுல ஒரு பகுதியில மரங்கள் தான் அதிகமாக முறிந்து சேதங்களும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இம்முறை வந்த இந்த டிட்வா புயலானது காற்று, மண்சரிவு, வெள்ளம், இந்த 3ஐயும் இந்த நாடு பூராகவும் ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்குது என்றுதான் இங்க இருக்கிற ஒரு பேரழிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உயிரிழப்புகள் அதிகமாக மண்சரிவினால் மலையகத்தில்தான் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல் வெள்ளப்பெருக்கு, குளங்கள் உடைப்பு அவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு, கிழக்கு மற்றும் தென்பகுதியிலையும் சில முக்கியமான குளங்கள் பெருக்கெடுத்திருக்கின்றது. இப்ப அந்த வகையில அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த விடயங்களுக்கு பின்னர் எதிர்பாராத விதமாக சில இடங்களில் குளத்திலிருந்து நீர் அதிகமாக வருகை தந்ததினாலும் குளங்கள் உடைப்படுத்ததினாலும் அவசரமாக உயிர் தப்ப வேண்டிய சூழ்நிலைகள் திருகோணமலை மூதூர் பிரதேசங்கள் மற்றும் மன்னர்ல இருக்கிற கட்டுக்கரை குளத்தை அண்டி இருந்த மக்கள் இந்த மாதிரியான, மற்றது நான் நினைக்கிறேன் கிளிநொச்சிலையும் இரணைமடு குளத்தை அதனுடைய நீரேந்தும் பிரதேசங்கள்ல இருந்த மக்கள் மிக மோசமான ஒரு நிலப்பாட்டினை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். அதுலயும் திருகோணமலையில அதுலயும் திரும்ப வந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வீதி போக்குவரத்துகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு இன்றைய வரையும் திருகோணமலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலைதான். மூதூருக்கும் ரால்புலிக்கும் இடையில் இருக்கின்ற பாலம் உடைந்திருப்பதன் காரணத்தினால் இன்று வரையும் மூதூர் வழியால திருகோணமலை செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அதே போல் மட்டக்களப்பு கொழும்பு வீதி மன்னம்பிட்டியில் வழிந்தோடினதன் காரணத்தினால் இப்ப நேற்றில இருந்துதான் அந்த பிரதேசத்தால வாகன போக்குவரத்தில் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதே போல இன்னும் பல இடங்கள் முக்கியமான பிரதானமான வழிகள் மறைக்கப்பட்டதன் காரணத்தினால போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய எதிரொலியாக நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் மின் கம்பங்கள் அல்லது மின் கோபுரங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் போன்றவை எரிந்து அல்லது அழிந்து போனதன் காரணத்தினால் கடுமையாக அம்பாறை மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் போன்ற பிரதேசங்கள் இன்று வரையும் இந்த நிமிடம் வரையும் மின்சாரம் இல்லாத பகுதிகள் அதிகமாகவே காணப்படுகிறது. அந்த மின்சாரத்தை அண்டியதாக ஒற்றியதாக இருக்கிற அடுத்த விடயம் என்னென்று பார்த்தீர்களாக இருந்தால் குடிநீர். மின்சாரம் இருந்தால் தான் டேங்களுக்கு அவர்கள் தண்ணீரை இயற்ற முடியும் என்றதனால் மின்சாரம் தடைப்பட்டதன் காரணத்தினால் வாட்டர் சப்ளை நீர் விநியோகம் முழுமையாக தடைப்பட்ட நிலைமை பல இடங்களில் காணப்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலும் தான், வடக்கிலையும் தான். இப்ப இந்த நிலைமைகள் ஒரு பகுதிக்கு மட்டும் நடைபெற்றுமாக இருந்திருந்தால் இன்னொரு பகுதியில இருக்கிற மக்களும் இன்னொரு பகுதியில இருக்கிற பொருளாதாரங்களும் அதை ஈடு செய்யக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனா இந்த முறை பார்த்தீர்களாக இருந்தால் இந்த அனர்த்தமானது நாடு பூராகவும் ஏற்பட்டதன் காரணத்தினால்
கடுமையான வெள்ளப்பெருக்கு, கடுமையான மண் சரிவு மற்ற காற்றினால் வந்த சேதங்கள், மரங்கள் எல்லாம் முறிந்து போய்விட்டது. மரங்கள் எல்லாம் அடியோடு சாய்க்கப்பட்டு விட்டது. மட்டக்களப்பு மாநகரத்துக்குள்ள மட்டும் 47 மரங்கள் அடியோட புடுங்கி வீசப்பட்டிருக்குது. 65 மரங்கள் பகுதி அளவுல கிளைகள் முறிந்து சேதமாயிருக்குது. மாநகரத்துல மட்டும் அவர்களுடைய தரவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே போல்தான் அனைத்து இடங்களிலும் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இது இப்படி இருந்தாலும் இனி வரும் நேர காலங்கள், அதாவது இப்ப இதுக்கு பிற்பாடு நாங்கள் மீளவும் எங்களை கொண்டு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் பொழுது கட்டுமான பணிகள் அதிகமாகவே காணப்படுகிறது. அதற்கு அப்பால் அத்தியாவசிய தேவைகளாக கருதப்படுகின்ற உணவுப் பொருட்கள், அதாவது காய்கறிகள் மற்றும் அன்றாட தேவைகளுக்கான உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு கொண்டு வரப்போகுது. அதையும் விட வேளாண்மை பயிற்சிகை இந்த முறை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது, பெருத்த அழிவை சந்தித்திருக்கின்றது. அதோட குளக்கட்டுகள் உடைந்ததினாலும் குளத்தில் இருந்த நீரெல்லாம் திறந்து விடப்பட்டதினாலும் இனி சிறுபோகத்துக்குரிய அடுத்த போக வேளாண்மை செய்வதற்கு கூட நீர் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வருடம் என்பது ஒரு உணவு தன்னிறைவினை தற்சார்பு நிலையிலிருந்து பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் நாடு இல்லை. ஏற்கனவே அப்படி இல்லைதான். ஆனாலும் ஓரளவுக்காவது உள்ளூர் உற்பத்திகள் உள்ளூர் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. அதன் மூலமாக அந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரம், வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த நிலைமைக்கு பிறகு அடிப்படையாக தேவையாக இருக்கிற நீர் முகாமைத்துவம் சரியான முறையில் பராமரிக்கப்படாததன் காரணத்தினால் இந்த நீர் விநியோகங்கள்ல விரயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் சில என்ஜினியர், அந்த நீர்த்துறைக்கு பொறுப்பானவர்கள், அம்பாறையில் ஒருவருடைய பேர் கூறப்பட்டது, அவர் சரியான முறையில உண்மையாகவே சரியாக நல்லா நடந்தா அவைகளை நாங்கள் நல்லது என்று சொல்லி பாராட்டியே ஆக வேண்டும். சரியான முறையில் சிறப்பாக அவர் செயல்பட்டதன் விளைவாக நல்ல முறையில அந்த நீர் விநியோகம் செய்யப்பட்டதனால் அந்த குளம் உடைப்படுப்பதை அவர் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார். ஆனால் சில இடங்களில் அவை நடைபெறுவதற்கு முடியாமல் போனதுனால எங்களுடைய மெத்தன போக்குகள் அல்லது எங்களுடைய கவனீனமான போக்குகளும் அழிவு வந்ததிலேயே மிகப்பெரிய பேரழிவாக நடந்து முடிந்ததுக்கும் காரணமாக இருக்கின்றது. மாவிலாறு உடைப்படுத்தன்னு சொல்லி அறிந்தோம். அந்த மாவிலாறில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிலைமை என்ன மாதிரி? மாவிலாறு அடுத்த இதுல பெரிய குளங்கள் உடைப்படுத்த ஓடுனதுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது மூதுரெண்டு நான் சொன்னது. அதுக்கு காரணம் மாவிலாறு ஆறு தான். மாவிலாறு ஆறு இருக்கிற நீர் சேகரித்து வைக்கப்படுறது எங்கன்னு சொன்னால் மகாவலியினுடைய நீர் தான் மாவிலாருக்கு சேருது. அப்போ இப்ப ஏற்கனவே ஒரு 15-20 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னரே இப்படி ஒரு நிலை வரப்போகுது, மிகச்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வானிலை அறிக்கைகள் வந்து கொண்டிருந்தது, எதிர்வு கூறப்பட்டிருந்தது. ஆனால் மாவிலாறுல இருந்து வந்த நீர் அளவு அதிகமாக இருந்தாலும் இவர்கள் திறந்து விட்டு எல்லா வான்கதவுகளையும் திறந்து விட்டு இருந்தாலும், ஆனால் அது இறுதி நேரங்களில் எடுக்கப்பட்ட முடிவாக இருந்ததன் காரணத்தினால் இறுதியில் அவ்வளவு நீரும் வெளியேறி உள்ள வர நீரை கொள்ளளவு அடங்க முடியாததன் காரணத்தினால் அந்த மாவிலாறு எப்படி உடைந்தது என்று சொன்னால், மகாவலியிலிருந்து வந்த நீர் அந்த மாவிலாறு நிரம்பி அது வழிந்து அந்த வழிந்தோடிய இடத்தால ஒரு பக்கத்தால வடக்கு பக்கத்தால வெடிப்புகளையும் ஏற்படுத்தித்தான் அது சிறு துளை ஏற்படுத்தி அதனுடைய அந்த தண்ணீர் வரத்துத்தான் இன்றைக்கும் அந்த மூதூருக்கும் ரால்குழிக்கும் இடையில இருக்கிற பாலம் சேதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த குள உடைப்பு தான். ரால்குழி என்ற இடத்துல கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேல் இருப்பதாக அறிந்தோம். அப்ப அவர்களுடைய நிலை என்ன மாதிரி? வெளியில் போகக்கூடிய மாதிரி இருக்கின்ற அவர்களா? இல்லை, நிறைய மக்கள் அந்த மூதூர், ரால்குழி அண்டிய பிரதேசங்கள்ல இருக்கிற பிரதேசத்துல இருக்கிற மக்கள் ஆங்காங்கே பள்ளிக்கூடங்கள் மற்றும் ஆலயங்களில், முகாம்களில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசினால் சமைத்த உணவு வழங்கப்படுகின்றது. சில அடிப்படை தேவைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது, பெரிய அளவுல தேவைகள் இருக்கின்றது, ஆனாலும் ஓரளவுக்கு பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு இப்ப இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவர்களுடைய வீடுகள் எல்லாம் மூழ்கி விட்டது. சில இடங்களில் எல்லாம் வீடு ஓடு மட்டும்தான் தெரியுது, சில இடங்களில் வீடுன்ற அரைவாசி தாண்டு போயிட்டுது. இப்ப இனி அவர்கள்
நீரோட்டம் வீதி போக்குவரத்துல சரி வந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு வந்த நீர் வத்துறதுக்கு 15 நாள் 10 நாளைக்கு மேல எடுக்கும். அந்த தண்ணீர் நின்றுதான் வத்தி போக வேணும். அப்ப அதுக்கு நாள் எடுக்கும். அதோட அங்க வீடுகள் சரியான மோசமாக இருக்கின்றது உண்டு. அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள இருந்த தளபாடங்கள், இப்ப தொலைக்காட்சி பெட்டியல், மின் சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் சாமான்கள் எல்லாருமே, கம்ப்யூட்டர் சம்பந்தமானது, தொலைக்காட்சி சம்பந்தமான விடயங்கள், டெலிபோன் சம்பந்தமான விடயங்கள், இவை எல்லாமே நீரேறி பழுதடைந்து சேதமடைந்த ஒரு நிலையில் தான் இப்போது இருக்கும். அது சொத்துக்களுக்கு சேதமடைந்தாலும் இந்த உயிர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டுள்ளார்கள், எங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள்? அவர்கள் பாடசாலை கட்டடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சில பெரிய மண்டபங்கள், மற்றது நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலையில் ஒரு கோணேச கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி ஒரு பன்சாலைக்குரிய இடம் சொன்னாங்களா, அங்கேயும் தங்கி இருக்கிறார்கள். பலதரப்பட்ட இடங்கள்லயும் அதிகமான முகாம்கள்ல அந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீள அதுக்குள்ள திரும்பி வாரதுன்றது கொஞ்சம் சிரமமான விடயங்கள் தான். சொத்துக்கள் இழப்புகள் மட்டுமில்ல, உள ரீதியாகவும் இனி ஆடு மாடுகள் என்று சொல்லி அவர்களுடைய தொழில் வளங்கள், கால்நடை பொருளாதாரங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அன்றாடம் தொழில் செய்பவர்களுடைய தொழில் அவருடைய வயிற்றில் அடித்த மாதிரி தான் இருக்கின்றது. மிகவும் சிரமமாக இருக்குது. மற்ற நாங்கள் அறிந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 410 பேர் இறந்து விட்டதாகவும் 330 பேருக்கு மேல காணவில்லை என்றதும் அறிந்தோம். காணாமல் அந்த வெள்ளம் அடித்து சென்றதோ ஏதோ நடந்திருக்கின்றது. அது ஒட்டுமொத்தமாக முழு இலங்கையிலும் உள்ள தரவா அல்லது எப்படி அந்த தரவை பார்க்கின்றீர்கள்? அது முழு இலங்கை என்ற விகிதத்துலதான் அவர்கள் அந்த தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப 410 பேர் உறுதி செய்யப்பட்டிருக்கு இறந்ததுன்னு சொல்லி, 330 பேரு கிட்ட காணா இல்லை என்று சொன்னால் அதுவும் உண்மையாகவே இறப்புலதான் எடுக்க வேணும். ஏனென்றால் அந்த கட்டடங்கள் இடிபாடுகளுக்குள் இன்னும் உடலங்கள் இருக்கலாம். நிச்சயமாக 800-900 பேர் அளவுல இதுல ஒரு மரணம் நடந்திருக்குதுன்றதுதான் நாங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய விடயமாக பார்க்கலாம். நீங்களும் ஒரு சமூக செயற்பாட்டராக இயங்குகின்றபடியால் நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு இந்த நிவாரணங்களை கொண்டு சென்றுள்ளீர்கள்? நாங்கள் இப்ப நிவாரணங்கள் இந்த முறை அநேகமான புலம்பெயர் சமூகத்தினரால அநேகமான பகுதிகளில் நிவாரணங்கள் வழங்குகிற வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில மட்டக்களப்புல பின்தங்கின சில பிரதேசங்கள் என்று இனம் காணப்பட்ட பிரதேசங்கள் இருக்கின்றது. அந்த பகுதிகளிலும் மற்றது பாகரை பிரதேசம் அந்த கல்லரிப்பு என்று சொல்ல அந்த மக்கள் இன்னும் கதிரவழி பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோட தோணி தாட்டமாடு என்று சொல்ற பிரதேசம், அதுக்கு இடையில் சம்பக்கலப்பை, தேக்கஞ்சேனை, அப்படி ஒரு 7-8 கிராமங்கள் அந்த பிரதேசங்களில் இருக்கின்றது. அந்த பகுதிகளுக்கும் நாங்கள் உலருணவினை விநியோகிக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். போக்குவரத்து என்ன மாதிரி சுலபமா உள்ளது? அந்த இப்படியான இடங்களுக்கு, அந்த ரிமோட்டான ஏரியாக்களுக்கு போகும் பொழுது மிக மிக ஒரு பாதிக்கப்பட்ட இடங்களா இருக்கின்றபடியால் வெள்ளத்தால் வீதிகள் எல்லாம் மூழ்கி இருக்கும். மற்றது நீங்கள் இந்த வாகரை போன்ற இடங்களுக்கு போகும்பொழுது காடுகள் ஊடாக செல்ல வேண்டும், யானை காடாக இருக்கும். அப்ப இந்த போக்குவரத்து வசதிகள் எல்லாம் எப்படியா இருக்கின்றது? போக்குவரத்து நாங்கள் சாதாரணமான நிலையிலே இப்ப நான் சொல்ற சம்பக்கலப்பை, தேக்கஞ்சேனை, நாவக்குளம், இந்த மாதிரி பிரதேசங்களுக்கு சாதாரணமான நேரத்திலேயே போறது ஒன்றில் டிராக்டரில் போக வேணும், உழவு இயந்திரம், அல்லது போனால் மோட்டார் சைக்கிள் தான் போக வேணும். ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் பிரயாணம் மிக மிகவும் கஷ்டமான ஒரு சூழல் தான் ஏற்படும், கடினமாக இருக்கும். அதனால் நாங்கள் இப்ப நாளைக்கு கூட ஒரு நிவாரண பொதிகளை எடுத்து செல்வதற்கு ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதுல நாங்கள் ஒரு ஜீப் வாகனத்தை தான் எடுத்திருக்கிறோம். அது 4 வீல் வாகனமாக இருக்கிறதன் காரணத்தினால் அதனை உபயோகித்து தான் நாங்க கொடுக்கலாம்னு பார்க்கிறோம். ஆனால் அதிலும் குறிப்பிட்ட ஒரு அளவு பெரிய அளவான தொகையை எடுத்து செல்லலாமான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. பார்க்கலாம். நாளைக்குத்தான் அந்த பிரதேசத்துக்குள்ள போறதுக்கு இப்ப 2-3 நாளைக்கு முதல்லாம் தண்ணியா இருந்தது. நாளைக்கு போகலாம் என்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த அடிப்படையில நாளைக்கு நாங்கள் அந்த உலருணவுகளை அங்க கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். மற்ற ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட அழிவு அளவுக்கு வந்துள்ளதா அல்லது அதை விட குறைவா தான் உள்ளதா? ஆழிப்பேரலை அதிகமான இழப்பு தான், இதை விட அதிகமான இழப்பாகத்தான் ஆழிப்பேரலை இருந்தது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அந்த தாக்கம் இருந்தது, மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருந்தது. அது வடக்கு கிழக்கில் தான், அதிகம் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தான், அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் போன்ற பகுதிகளில் தான் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டது.
ஆனால் இந்த முறை உயிரிழப்புகள் அதிகமாக மலையகத்துலதான் ஏற்பட்டிருக்கின்றது. அது மண் சரிவு, மழை அதிகமான மழை இருந்ததன் காரணத்தினால், மண் சரிவு காரணத்தினால அந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்றது. உண்மையில அந்த சிலர் அந்த மலையக மக்கள் வந்து உண்மையில் அவர்களை நினைக்கும் பொழுது மிகவும் ஒரு கடினமாக, மிகவும் ஒரு 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 அந்த அந்த மக்களை என்னன்னு சொல்லுவது, ஏற்கனவே இந்த முதலாளித்துவர்கள் அடக்குமுறைக்குள் ஒரு அடிமைகளாக இருந்தவர்கள், மலையக சுயநலவாதம் பிடித்த அரசியல்வாதிகளினுடைய பொய்யான பேச்சுக்களை நம்பி அந்த மக்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தவர்கள். இதுவும் போதாதென்று சொல்லி அந்த பனியால் விழுந்தவனை மாடோறி மிதித்தது போல் இயற்கையும் அவர்களை சோதிக்கின்றது. தனியா மண் சரிவு மட்டுமல்ல, புயல் வெள்ளம் என்று சொல்லி அந்த மக்களை சோதித்து அந்த மக்களுக்கு மேலும் மேலும் துயரங்களை உண்டாக்கி கொண்டுதான் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்ப மலையகத்தில் ஏற்பட்ட அந்த மண் சரிவு வந்து எந்த அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூற முடியுமா? மலையகத்துல வந்து இப்ப நான் காணொளிகளை பார்த்து நான் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். சில இடங்களில் அந்த உடலங்கள் பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய மண் தீடுகளுக்கு கீழ் அந்த கட்டிடங்கள் சிக்கி இருந்ததன் காரணத்தினால் உறவினர்களுக்கு தெரியுது இந்த இடத்துல வீடு இருந்தது, இந்த இடத்துலதான் இவர்கள் புதையீண்டு இருப்பார்கள் என்று. ஆனால் அதை அவர்களால் எடுக்க முடியாது. அவர்கள்ட்ட ஒரு சின்ன மண்பட்டி, சின்ன இலவாங்கு அப்படித்தான் அவர்களிடம் இருக்கு. அது கடின ஒரு பெரிய இயந்திரங்களை கொண்டு போய்தான் எடுக்க ஓடும். ஆனால் அந்த மாதிரி இன்னும் அந்த உடலங்களை இப்ப நீங்க 300 பேரை காணல் என்று சொல்ற இடங்கள் எல்லாம் வந்து இன்னும் தேடுதல் பணி நடைபெறாத இடங்கள். அந்த இடங்கள் எல்லாம் தேடுதல் பணி நடந்து முடியும் பொழுது அந்த காணாமல் போனோர் என்ற தகவல் மரணம் அடைந்தோர் என்ற தகவலுக்குள்ள வந்து சேரும். அப்படியாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம், ஒரு சின்ன நாடு, ஒரு குறிப்பிட்ட சின்ன பிரதேசம், ஆனால் அவர்கள் அந்த மீட்பு பணி செய்கிற வேகம் போதாது என்றதான் இது தெளிவாக வெளிக்காட்டுது. இப்ப தற்போது மீட்பு பணியில வந்து இந்திய ராணுவம், பாகிஸ்தான், இப்ப தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவமும் வந்துள்ளதாக அறிந்தோம். அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, எல்லாரும் வந்து இப்ப ஒரு பூகோள அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருப்பதன் காரணத்தினால் என்ன நடந்தாலும் எங்கட பங்களிப்பாக எதை கொண்டே நாங்க செய்ய வேணும், எங்களுடைய தரிசனம் அங்க இருக்க வேணும் என்றதுதான் இங்க ஒரு குறியா இருக்குதே தவிர, அவை சரியாக முகாமைப்படுத்தப்பட்டு சரியான முறையில, அதாவது வேகம், விவேகம், நிதானம் என்று சொல்லப்படும் முதலுதவியில முக்கியமாக அந்த மாதிரி ஒரு துரித கதியில் அந்த வேலைகள் நடைபெற்று மீட்பு பணிகள் சில நேரங்களில் சில இடங்களில் உயிருடன் கூட சில பேர் காயப்பட்டு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல நாடுகளில் நாங்கள் பார்த்திருக்கோம் அனர்த்தங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு. ஆனால் இது ஒரு மிகவும் மந்தகதியான ஒரு போக்காத்தான். சில நேரங்களில் அந்த பகுதி கடினமாக இருக்குதா அல்லது போனால் அதுக்குரிய சரியான தளவாடங்களுடன் அதுக்குரிய ஆயத்தங்கள் இல்லாத காரணத்தினால் இப்ப பேருக்கு வரலாம், எல்லா நாடுகளும் வரலாம், ஆனால் சரியான முறையாக வந்து நின்ற அந்த வேலை திட்டங்கள் நடைபெறுகிறதா என்றதும் ஒரு கேள்வியா இருக்குது. எல்லாருடைய பங்களிப்பும் இலங்கை மீது இருக்குது என்றத வாழையால் காட்டிக்கொள்றதுதான் ஒரு போக்காக இருக்குதே தவிர அது சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதான்றது ஒரு கேள்வியாத்தான் இருக்குது. ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னால், இப்ப 410 பேர் உடலங்கள் இருக்கின்றது, 330 பேர் இன்னும் காணவில்லை என்றால் கிட்டத்தட்ட 40% உடலங்கள் இன்னும் வெளிப்படவில்லை. ஆமா, சரியா? அப்படி என்றால் அது எங்க? மண்ணுக்குள்ளதான் இருக்குது, புதையுண்டுதான் இருக்கு. இறுதியா கிடைத்த தகவலின்படி வந்து 336 பேரை காணவில்லை என்ற தகவல் உள்ளது. 336 அதான் இறுதியாக 336 பேர் 410 இருந்து பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. அப்ப ஒரு 40% கிட்ட அந்த மக்களை இன்னும் மீட்பு பணி நடைபெற்ற முடியல. இப்ப நீங்க பாக்குற 410 பேர்லயும் வந்து குளத்துல விழுந்து, குளத்துல அடிச்சு மேலாக இருந்தவர்கள், மரத்துல இருந்து விழுந்தவர்கள், வெள்ளத்துல அடித்து சென்றவர்கள் மேல இருக்கிறவர்களாக இருக்கு. ஆனா புதையுண்டவர்கள் அதுலயும் ஒரு 100 பேர் 150 பேரா தான் இருக்குமெண்டு வைங்க. அப்படி பார்க்கக்குள்ள நிலத்துக்கு அடியில் புதையுண்டவர்களை மீட்பு பணி மேற்கொண்டு வெளியில மீட்டெடுத்த வீதம் மிக குறைவுன்றதான் என்னுடைய கணிப்பு. ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் போது வந்து உயிர் சேதம் நிறைய இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த புயல் காரணமாக வந்து அதாவது சொத்துக்கள் நிறைய சேதமடையப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த இலங்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது இல்லையா? கட்டாயம். அதாவது நிறைய கட்டமைப்புகள், இப்ப மின்சார கட்டமைப்பு தளர்ந்து போயிட்டுது. பொருளாதார கட்டமைப்பு ஏற்கனவே பலவீனமாகத்தான் இருந்தது. அது மீளவும் இப்ப அதிகமான முதலீடுகளை உள்ளூர் தேவைக்காக முதலீடு செய்ய வேண்டி வருகிறது. இப்ப உணவுப் பொருட்கள் வளமையாக இறக்குமதி செய்ததை விட
இந்த வருட காலங்களில் அதிகமான உணவுப் பொருட்களை நுகர்வோருக்காக இறக்குமதி செய்ய வேண்டிய அந்நிய செலவாணியை செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. உள்நாட்டு உற்பத்தி எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, உள்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட விடயங்கள், இப்ப தேயிலை மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதி பயிராக இருந்தது. தேயிலை தோட்டங்களில் அந்த மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றது தேயிலை உற்பத்தி நிலையங்கள் சேதமடைக்கப்பட்டிருக்கு. தேயிலை நிலையங்களில் வேலை செய்யும் பணியாளர்கள், அவர்களது உறவினர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள், அல்லது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த விடயமும் இங்கு நாங்க கவனிக்க வேண்டும். அதோட ஏனைய அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு, அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதியாகக்கூடிய உடைகள் தயாரிப்பு போன்ற விடயங்களிலும் ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதிகமாக சுற்றுலா பயணிகள் என்ற வருகையினால்தான் பொருளாதாரம் இங்கே ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருக்கின்றது. ஆனாலும் இப்ப இருக்கிற போக்குவரத்து எல்லாம் ஸ்தம்பிதமான ஒரு நிலையில் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகளோட வருகையிலையும் சற்று வீழ்ச்சி ஏற்படக்கூடிய சாத்தியங்கள். மற்றபடி அந்த இன்னொரு விடயம் வந்து எப்படியான அந்த பெரும் அனர்த்தங்கள் நடைபெறும் பொழுது குற்றவியல் செயல்களும் அங்கங்கே நடைபெறும். அந்த வகையிலே காவல்துறையினர் இந்த விடயங்களை சரியான முறையில் கையாள்கின்றார்களா? குற்றவியல் குற்றங்களும் ஆங்காங்கே நடைபெறுகின்றனவா? நடைபெறுகிறது. இப்ப நான் ஒரு நண்பருடன் பேசிட்டு இருந்தேன் கொழும்புல. அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், தண்ணியில கடைகள் எல்லாம் மூழ்கி விட்டது. இனி அதுல இருந்த உறவினர்கள், கடை உரிமையாளர்கள் எல்லாம் உறவினர்களோட வீடுகள் அங்கங்க தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அங்க கடைகளையும் உடைக்கிறது, திருடுகிறது, அந்த மாதிரியான சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. அது சாதாரணமாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது வளமையாகவே நடக்கிற விடயங்கள். அது தலைநகர் பிரதேசங்களில் அதிகமாக நடக்குது என்ற ஒரு தகவலை நல்லா அறியக்கூடியதா இருந்தது. இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் மக்களுடைய கவனத்தை கொள்ளலாம். இலங்கையை வந்து இயற்கை பொறுக்காமலே இலங்கைக்கு ஒரு 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 எண்ணத்தை, ஒரு தீர்வை கொடுத்திருக்கிற போலதான் இருக்கின்றது. இந்த தமிழர்களுடைய நிலங்களை அடாவடித்தனமாக பறிக்கின்ற பௌத்த குருமார்கள் தங்களுடைய ஆச்சிரமங்களுக்குள் முடங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த இயற்கை அனர்த்தம் பற்றி என்ன சொல்ல போகின்றார்கள்? அவர்கள் என்ன நடந்தாலும் தங்களுடைய காரியங்களில் மட்டும்தான் அவர்கள் கவனமா இருப்பார்கள் என்றுதான் எங்களுடைய அனுபவ ரீதியாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். மாற்றம் வர வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தங்களில் இருந்தாவது அவர்கள் மாறுவார்களா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சில வேளையில இந்த வெள்ளத்திலே அகப்பட்ட மக்களை காப்பாற்ற எல்லோரும் அதிலே பிள்ளனை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இந்த வெள்ளத்திலே நீந்தி போய் இரவோடு இரவாக ஆங்காங்கே புத்தர் சிலைகள் வைக்கிறார்களோ தெரியவில்லை. இல்ல, அது நீண்டகால திட்டமிடப்பட்ட செயல்பாடு. தொல்லியல் திணைக்களமாக இருந்தால் என்ன, மகாவலி திணைக்களமாக இருந்தால் என்ன, வன ஜீவராசிகள் திணைக்களமாக இருந்தால் என்ன, வன இலாகா திணைக்களமாக இருந்தால் என்ன, ஒரு திட்டமிட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பினை மேற்கொள்வதற்காக, சட்டவிரோத செயல்பாடுகளை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இந்த திணைக்களங்களுடைய சட்டங்கள். இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் திட்டமிட்ட இன அழிப்பினை செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்த துறவிகள் திடீரென்று அவர்கள் இந்த மாதிரி ஓடி வர இல்லை. ஏற்கனவே நல்லாட்சி என்ற ஒரு ஆட்சி இருக்கிற நேரத்தில் 1000 விகாரைகள் வடக்கு கிழக்கில் நிர்மாணிப்பதற்காக சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதுக்கு முதலே இந்த தொல்லியல் திணைக்களங்கள் போன்ற சட்டபூர்வமான அமைப்புகளில், உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் பொழுது மிகிந்தல என்ற இடத்துல வச்சு அந்த தேரர் குருந்துல் மலையில் காணப்பட்ட பௌத்த அடையாளங்கள் அங்கு இருக்கிற பௌத்த தேரரால் வீசி எறியப்பட்டவை என்றதை அவர் எழுதியும் கொடுத்திருக்கிறார், நேரடியாக கதைச்சிருக்கார். அவர் பாராளுமன்றத்திலும் அதை பற்றி போட்டிருக்கிறார். எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இவர்கள் பௌத்த அடையாளங்கள் என்று எடுக்கிற விடயங்கள் சில நேரங்களில் அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் இராணுவ முகாம்களாகவும் போலீஸ் நிலையங்களாகவும் இருந்த இடங்களில் இவர்களாகவே போட்டுவிட்டு தொல்லியல் திணைக்களத்தின் ஆதாரம் என்ற ஒரு அடிப்படையில் மீண்டும் அந்த பௌத்த அடையாளங்களை கொண்டு தமிழர்களுடைய நிலங்களை அபகரிக்கிற வேலைகளாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்றால் பௌத்த அடையாளம் ஒன்று கண்டுபிடிக்கப்படுவதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கு ஒரு புத்தரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். புத்தர் வைக்கப்பட்டது என்று சொன்னால் அடுத்ததாக அவர்கள் அங்க ஒரு பன்சலையை கட்டுகிறார்கள். கட்டினத்துக்கு பிறகு அதுல இருக்கிற பௌத்த துறவிக்கு தினமும் உணவு
ஒரு குடும்பம் உணவு வழங்க வேண்டும் என்றால் குறைந்தது 35 குடும்பங்கள் அந்த விகாரையை அந்த பன்சிலை சுற்றிலும் சுத்தி இருக்க வேணும். குடியிருக்க வேண்டும் ஆமா இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் 1000 விகாரைகளை கட்டி போட்டு 35 பெருக்கி பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய திட்டமிடல் என்றது சாதாரணமான திட்டமிடல் அல்ல. இது தற்செயலான செயல்பாடும் இல்ல. இது பௌத்த பேரினவாதி என்று சொல்ற ஒரு சில தரப்பால மட்டும் நடந்து பெற்றது அல்ல. ஆமா கடந்த ஆட்சியில் இருந்த அனைவரும் திட்டமிட்டு கொண்டு வந்த செயல் திட்டத்தினை இப்ப இருக்கிற அரசு செம்மணி செயல்படுத்தியது. அது நான் இப்ப இருக்கிற அரசை பகிரங்கமாக குற்றம் கூறுவதற்கான காரணம் இருக்குது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் தையிட்டியில் தனியார் காணி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமா ஆமா இங்கு எல்லோருக்கும் ஒரு சட்டம் தான் என்று சொல்லுபவர்களாக இருந்திருந்தால் அந்த தனியார் காணியை அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். பெற்றுக் கொடுத்திருக்கணும். அது நடைபெறவில்லை. அதே போல சட்டத்துக்கு முரணான வகையில் குருந்தூர் மலையில் விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. அது நீதிமன்றம் கட்டட பணிக்கு தடை விதித்திருந்தது. அதை மீறித்தான் அங்க கட்டப்பட்டது. நீதிபதியே காணாமல் போயிட்டார். நீதிபதியே காணாமல் போயிட்டார். அந்த அந்த பிரச்சனையை தலையீடு செய்த நீதிவானே எந்த நாட்டுக்கு போனார் என்று தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் சொல்வது போல ஒரு நாடு ஒரு நீதி, எல்லோரும் சமத்துவம், இங்கு இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை என்றதெல்லாம் பொய்யும் புரட்டு. ஆனால் இது ஒரு மிக கடினமான ஒரு ஆட்சியாகத்தான் தமிழர்களுக்கு வந்து சேரப்போகின்றது. ஏனென்றால் கடந்த ஆட்சியாளர்களில் சிலர் வெளிப்படையாக தங்களுடைய காரியங்களை செய்தார்கள். இந்த ஆட்சியாளர்கள் எங்களை தோழர்கள் என்று தடவி கொடுத்தோ அனைத்து செயல் திட்டத்தினையும் செயல்படுத்த பார்க்கிறார்கள். எனவே தமிழ் தரப்புல இருப்பவர்கள் அல்லது தமிழ் தேசிய பரப்பில் பயணிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்றதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லக்கூட முடியும். இந்த பௌத்த பிக்குகள் இந்த மோசமான செயற்பாடுகளும், மற்றது இந்த பௌத்த சாசன அமைச்சராக இருந்த பொழுது சஜித் பிரேமதாச அவர்களால் வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகள் கட்ட வேண்டும் என்று இனவாதத்தை கக்கிய பின்பு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா இருந்த பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். யாழ்ப்பாணத்திலே நான் அது உண்மையிலே என்னன்னு சொல்லுவான்னு சொல்ல மிக ஒரு வெக்கக்கேடான செயல். எங்கள் மக்களே அவரை வண்டிலில் வைத்து தென்னோலை கட்டி இழுத்து செல்கின்றார்கள். அப்படி ஒரு எங்களோட மக்களுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் இப்படியான இனவாதிகளை இப்படி இழுத்து செல்வது வந்து எவ்வளவு ஒரு தலைகுலிவான ஒரு செயல். எங்கள் நிலத்தை பறிக்கிறார்கள், எங்கள் இடங்களில் பௌத்த விகாரைகளை வைக்கின்றார்கள். இன்றும் பாருங்கள், திருப்பி வந்து சஜித் வந்து இந்த புத்த விகாரிகளுக்கு ஆதரவாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றும். இதையெல்லாம் வந்து தமிழ் அரசியல்வாதிகள் இப்ப அந்த சஜித் அந்த நேரம் வந்து சஜித்துக்கு வாக்கு போடணும் என்று சொன்னதை வந்து சுமந்திரன் இப்படி எங்களுடைய அரசியல்வாதிகளை இங்கு பிழைவிடுகின்றார்கள் இல்லையா? நிச்சயமாக அவர் அதைத்தான் நான் சொல்ல இருந்தேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த 1000 விகாரைகள் அவர் எப்பவுமே வந்து தான் ஒரு சுத்தமான இனவாதி, பௌத்த பேரினவாதி என்றதில் பல இடங்களில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் நிரூபித்திருக்கின்றார். ஆனா இதே பேரினவாதியாகிய சஜித் பிரேமதாசாவை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தரப்பு தான் நீங்கள் சொல்றத சுமந்திரம் போன்ற தரப்புகள். அவர் பகிரங்கமாவே தந்தை செல்வா கலையரங்கத்தில் சவால் விட்டிருந்தார். சிவில் சமூகத்தினர் மூலமாக தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்த முடியாது, மக்கள் தான் எங்களை தெரிவு செய்தார்கள், அதனால் நாங்கள் சொல்வதைத்தான் மக்கள் கேட்பார்கள், எனவே இந்த இதுகளெல்லாம் மோசமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லி சஜித் பிரேமதாசாவுக்காக பரிந்து கட்டி பேசியவர். இன்னைக்கு திருவண்ணாமலையிலிருந்து புத்தரை கொண்டு வந்து வைத்த உடனே மறுநாள் காலையில் பாராளுமன்றத்தில் அந்த புத்தர் சிலையை உடனடியாக இருந்த இடத்திலே வைக்கணும் என்று மிக மோசமாக இந்த அரசாங்கத்தை சாடி பேசினதும் இதே சஜித் பிரேமதாசா தான். இப்ப அது எப்போதும் வந்து நாங்கள் ஒரு அனுபவ ரீதியான கற்றலை தொடர்ந்து அவர்கள் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நாங்கள் தான் அவர்களுக்கு அந்த அரசியல் என்னன்றதை தெரியாமல் நாங்களாக இல்லாமல் நாங்கள் எங்களுடைய தனித்துவங்களையும் அடையாளங்களையும் இழந்தவர்களாகவும் நாங்கள் ஒரு சதத்துக்கும் பெருமதி இல்லாதவர்களாகவும் வெறுமையானவர்களாகவும் ஆக்கி கொண்டு போறதில்லை. இந்த சுமந்திரன் போன்ற ஒரு அரசியல்வாதிகள் செய்கிற வேலை திட்டங்கள் முழு இலங்கையில் இருக்கின்ற முழு தமிழர்களுக்கும் மிக மோசமான அபகீர்த்தியையும் கேடையும் விளைவிக்கிறது என்றதை சுமந்திரன் சார்ந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் மிக விரைவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றதான் நாங்களும் மிக தீவிரமாகவும் மிகவும் இறுக்கமாகவும் இதை பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நல்லது திருமிகு சிவயோகநாதன் அவர்களே, தாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த இயற்கையின் பேர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நாங்கள் நிற்கிறோம்.
அவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்கெல்லாம் தமிழர்களுடைய நிலங்கள் வலிந்து பறிக்கப்பட்டு எங்கெல்லாம் புத்தர் சிலைகள் கற்களாக, அதாவது புத்தரையே ஒரு அவமானத்தின் ஆக்கிரமிப்பின் அவமான சின்னமாக ஆக்கிய இந்த பௌத்த பீடங்கள் ஆக்கி அந்த புத்தர் சிலைகள் எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த வெள்ளம் அந்த புத்தர் சிலைகளை அடித்து செல்லட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஸ்டீபன் அவர்களே மற்றும் நேயர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.